வணக்கமில்லை. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி பகுதியை சேர்ந்தவர்தான் சுந்தரமூர்த்தி. இவருடைய மகனான சூர்யா வயது 27 என்பவர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு தன்னுடைய தாய் தந்தையுடன் வந்து பரபரப்பான புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், எனது அண்ணனான கலையரசனுக்கும் எங்கள் ஊரை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் பெரியோர்களின் சம்மதத்துடன் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு முந்தைய நாள் மணப்பெண் விஷம் குடித்து விட்டார். அப்போது நாங்கள் இது குறித்து பெண் வீட்டாரிடம் கேட்டபோது குடும்ப பிரச்சனையால் அவர் விஷம் குடித்ததாக கூறினார். இதையடுத்து மறுநாள் திருமணமும் முடிந்தது. முதலிரவின் போது என் அண்ணனிடம் அந்த பெண் நான் வேறு ஒரு நபரை காதலிப்பதாகவும் அவரை தான் விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார். அன்று இரவில் கூட தான் காதலித்த அந்த நபருடன் அந்த பெண் வீடியோ காலிலும் பேசியிருக்கிறார். தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை எனவும் என்னுடைய பெற்றோர்களின் கட்டாயத்தில் தான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன் எனவும் முதலிரவின் போதே அந்த பெண் தன் அண்ணனான கலையரசனிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பெண்ணுடைய வீட்டில் குறித்து கேட்டபோது தாலி கட்டியாச்சு, என்ன ஆனாலும் இனி வாழ்ந்தாக வேண்டும் என கூறிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய அன்னிக்கோ இந்த திருமணத்தில் கடுகளவு கூட விருப்பமில்லை. அவர் என்னுடைய அண்ணனை விரும்பவும் இல்லை. இதனால் என் அண்ணனான கலையரசன் எங்களிடம் சொல்லி புலம்பினான். அதன் பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி எனது அண்ணனின் மனைவி அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் பெண் வீட்டார் எங்களை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்து விட்டனர். இதனால் என்னுடைய அண்ணனின் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இதனால் இது தொடர்பாக நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என முயன்றோம். அப்போது இதனை தெரிந்து கொண்ட பெண் வீட்டாரோ எனது அண்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். எங்கள் அண்ணனுடைய மனைவியான அண்ணியையும் உடனடியாக எங்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டனர். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 20ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த என் அண்ணனுக்கு என் அண்ணி குடிப்பதற்காக குளிர்பானம் கொடுத்திருக்கிறார். அதனை என்னுடைய அண்ணனும் குடித்திருக்கிறான். ஆனால் குடித்த சிறிது நேரத்திலேயே என் அண்ணன் மயங்கி விழுந்திருக்கிறான். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த என்னுடைய உறவினர்கள் உடனே என் அண்ணனை தூக்கி கொண்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனை கொண்டு போய் அனுமதித்துள்ளனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு வந்த புதுச்சத்திரம் போலீசார் எனது அண்ணனிடம் வாக்குமூலமும் பெற்றுக்கொண்டனர். இதேபோல சிதம்பரம் நீதிமன்றத்திலிருந்து வந்த நீதிபதியும் வாக்குமூலம் வாங்கியுள்ளார். ஆனால் இதுநாள் வரை எனது அண்ணனின் மனைவியையும் அவருடைய சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரையும் கைது செய்யவில்லை. எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இது குறித்து நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அனைவரையுமே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சூர்யா தன்னுடைய புகார் மனுவில் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து கணவனை இளம்பெண் கொலை செய்ய முயன்றாரா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் திருமணமாகி 1 மாதத்திற்குள்ளான கணவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக மனைவி மீது கணவன் புகார் அளித்துள்ள வீடியோவானது தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவமானது தற்போது கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.